வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜக கும்பல் அண்ணாமலையை பச்சோந்தி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டிக்கு இருக்காங்க. பின்னணி என்ன தெரியுமா? விகடன் நடத்திய நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை நேற்று போயிருந்தார். எந்த நிகழ்ச்சி தெரியுமா? மாணவ பத்திரிகையாளர் பயிற்சி முகாம். பத்திரிகையாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு படித்து ஜேர்னலிசம் படிச்சிருப்பாங்களே, அவர்களுக்கான பயிற்சி முகாம். அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டு பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்கணும், முன்னாடி காலத்துலலாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை, அதனால் பழைய நிலைக்கு பத்திரிகையாளர்கள் திரும்பணும். முன்னாடியெல்லாம் பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பொலிட்டீஷியன்ஸ் பயப்படுவாங்க, நடுங்குவாங்க. ஆனால் இப்போது எக்ஸ் வலைதளத்தில் வரக்கூடிய பிரபலங்கள் போடக்கூடிய ட்விட்டர் பதிவை எடுத்து செய்தியாக வெளியிடக்கூடிய நிலைமை மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் மாறணும். அரசு துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இப்படிலாம் அண்ணாமலை பேசியிருக்காரு. இப்போ தமிழக பாஜக கும்பல் அது எப்படி விகடன் நிகழ்ச்சியில் அண்ணாமலை கலந்துக்கலாம்? பாஜகவில் இருந்தபோது விகடனை அப்படி திட்டிருக்காரு அண்ணாமலை, இப்போ ஏன் போய் கலந்துக்கிட்டாரு? விகடன் பிரதமர் மோடியை இழிவுபடுத்துகிற மாதிரி கார்ட்டூன்லாம் போட்டாங்க. ட்ரம்ப் முன்னிலையில் மோடியுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற மாதிரி கார்ட்டூன்லாம் விகடன் வெளியிட்டிருக்காங்க. அந்த விகடனில் அண்ணாமலை கலந்துக்கிறதா நிகழ்ச்சியில்? அதனால தான் பச்சோந்தி அண்ணாமலை அப்படின்னு தமிழக பாஜக கத்திக்கு இருக்காங்க. அண்ணாமலை இப்போ பிஜேபியில் இல்லை. முதல்ல கலந்துக்கிட்டது மாணவ பத்திரிகையாளர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. யார் நடத்துகிறா அப்படிங்கிற முக்கியம் கிடையாது, என்ன கண்டென்ட் அப்படிங்கிறதான் முக்கியம். இப்படி தான் ஃபெட்னா நிகழ்ச்சியில் எப்படி கலந்துக்கலாம் அப்படின்னு கத்திக்கு இருந்தாங்க. நடக்கிறது தாயகம் கடந்தும் தமிழ் வளர்ப்போம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழை பற்றிய ஒரு நிகழ்ச்சி. அதை அட்டன் பண்ணார். இங்கே நயினார் கும்பலுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? கண்டென்ட் பார்க்க மாட்டாங்க, யார் நடத்துறது அப்படிங்கிறத பார்த்தே கத்திக்கு இருக்காங்க. அப்போது மாணவ பத்திரிகையாளர்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் மலை கலந்துருக்காரு ஒன்று. ரெண்டாவது, மலை இப்போ பிஜேபியிலையும் இல்லை. பிஜேபியில் இருந்தாவது அவர் விகடன் நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்லலாம். அவர் இப்போ பிஜேபியில் இல்லை. அவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு இவங்க யார்? இது ரெண்டு. இவங்க சொல்கிறது பொருந்தும்னா தமிழிசை அக்கா கிட்டே இவங்க சொல்லணும். ஏன்னா சமீபத்தில் தமிழிசை அக்கா விகடனுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காங்க. மோடியை இழிவுபடுத்திய விகடனுக்கு ஏன் தமிழிசை அக்கா நேர்காணல் கொடுத்தாங்க அப்படின்னு இவங்க சொன்னாவது ஒரு லாஜிக் இருக்குது. பிஜேபியில் இல்லாத ஒருத்தரை ஏன் விகடன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டுக்கிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் தமிழக பாஜக பொறுப்பாளர்களுக்கு ஐக்கியூ இருக்கா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க. இது 3. 4வது, விகடன் பிரதமர் மோடியை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு விகடனுக்கு எதிராக? சம்பந்தப்பட்ட துறையுடைய மினிஸ்டர் எல் முருகன் இந்த கேள்வியை தமிழக பாஜக எழுப்பியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் பிஜேபியை விட்டு விலகினதுக்கு அப்புறமும் அண்ணாமலை ஏன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ஏன் தமிழக பாஜக காமெடி பண்ணிக்கிருக்கு அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பொள்ளாச்சியில் மாநாடு நடக்குதுல்ல, இது மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக விஷயங்களை பேசி, ஏன்னா இவங்க தான் இந்த மாநாடு நடத்துறதுக்கு நிதி ஆதாரம் எது, எங்கேருந்து இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு வன்மத்தை கக்கிக்கு இருக்காங்க. 19 லட்சம் பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க வி த லீடர்ஸ் இயக்கத்தில். ஆளாளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு இது மாதிரி பல மாநாடுகளை நடத்த முடியும். இப்போ தான் முதல் மாநாடே நடத்துகிறாரு மலை. அதுக்குள்ளே இப்படி அழுதா என்ன அர்த்தம்? கண்ணீரை கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க, இன்னும் அழ வேண்டியது நிறையா இருக்குது, பாக்கி இருக்குது அப்படின்னு இப்போது டிஎம்கே, ஏடிஎம்கே, தமிழக பாஜகவை பார்த்து வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு செக் வைக்கிறாங்க. அப்படி நிதி ஆதாரம் எதுன்னு கதறிக்கு இருந்தாங்களே, இப்போ அடுத்து விகடன் இதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு, மோடிக்கு எதிராக கார்ட்டூன் போட்டவங்க விகடன். அதனால் அண்ணாமலை மாநாட்டில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய முன்னாள் பாஜக உறுப்பினர்கள் இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காங்க. இந்த பிரச்சாரத்தெல்லாம் யாரும் காதில் கூட வாங்கலை அப்படிங்கிறதா கலை யதார்த்தமாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.